இங்கே பள்ளியறை பூஜை இரவு ஒரு 9 மணிக்கு நடக்குது. அதில் வந்துட்டு தொடர்ந்து இறைவனை பள்ளியறை பூஜையை பார்க்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நடக்குது. இப்போ இந்த திருக்கோயிலில் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன், இந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னது, இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் அத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் போயிடும். அத்தி தோஷம்னா என்னங்க? பிரம்மஹத்தி தோஷத்தை தான் சுருக்கமாக அத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. அத்தி தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் எப்படி வரும் உனக்கு? ஒரு உயிரை கொல்வதற்கு காரணமாக இருந்தால். தெய்வங்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, தெய்வங்களே இந்த பூமியில் வந்து சிவலிங்க வழிபாடு செய்வது பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக. ஏற்கனவே நம்ம நிறைய சிவன் கோயிலில் பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்கு சரியான வழி சொல்லியிருக்கோம். இப்போ சென்னையில் நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடலாம். அந்த அற்புதமான அர்ஜுனன் அவனுக்கு அங்கே பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய அத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த ஸ்தலத்தில் இப்பொழுது சிவபெருமானுக்கு ஒரு அற்புதமான ஒரு அலங்காரம். நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்ய ஈஸ்வரர், உடனமர், திரிபுர சுந்தரி இவங்களும் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.